எல்லோரும் சுத்த பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இறை வார்த்தை அனுதினம் அண்ணாங்கிற வார்த்தையின் அதிகாலை வேலைக்கு நன்றி அப்பா. இன்றைய வார்த்தையை ஜனங்களை கண்களை பிரகாசிக்க பண்ணட்டும், மனக்கண்கள் தெளிவாகட்டும். எனக்கு வந்து பேசுங்க. இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 13:1-5. இந்த மூன்றாம் தரம் நான் உங்களிடத்திற்கு வருகிறேன். சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும். நான் இரண்டாம் தரம் உங்களிடத்தில் வரும்போது சொன்னது போல இப்பொழுது தூரமாயிருந்தும் உங்களிடத்தில் இருக்கிறவனாக நான் மறுபடியும் வந்தால் தப்ப விட மாட்டேன் என்று முன்பு பாவம் செய்தவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் முன்னறிவித்து எழுதுகிறேன். கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே. அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராயிருக்கிறார். ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? இதை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகள், 2 முறை இந்த நிறுவனத்தை சொல்றேன். 2 முறை உங்கள்கிட்ட நான் வரும்போது பாவம் செய்தலை குறித்து நான் பொறுமையாக வந்துட்டேன். 3ஆம் முறை வருவேன். இந்த 2 முறை அமைதியாக வந்த மாதிரி 3ஆம் முறை நான் அப்படி வரமாட்டேன். ஏன்னா ஏற்கனவே பாவம் செய்த 2 முறை நான் அமைதியாக வந்தது. இவர் திருந்தட்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அவகாசம் கொடுத்துருந்தேன். 3ஆவது முறையும் பாவம் செய்கிறதுனால 2-3 சாட்சிகளினோட அது உறுதிப்படும்படி பாவம் செய்தவர்களுக்கும் பாவம் செய்யாதவர்களுக்கு எச்சரிப்பாக இருக்கும்படிக்கு இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஏனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருடைய பாவங்கள் அவரை சுமத்தப்படும் போது அவர் பலவீனராய் தன்னை அர்ப்பணித்தார். அவர் சிலுவையில் நம்ம எல்லாருக்காக அர்ப்பணிக்கப்படும் போது, நம்முடைய பாவங்களெல்லாம் சுமத்தப்படும் போது நாம் அடைய வேண்டிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். தேவன் அவர் வல்லமை உள்ளவராக உயிரோடு எழுப்பி இன்னைக்கு நமக்கு உயிர் தெழுந்தவராய் நமக்குள்ளே இருக்கிறாரு. அதே போல் அவருக்குள்ளே நாங்கள் பலவீனராய் இருந்தாலும் அவர் உங்களுக்குள்ளே வல்லமை உடையவராய் கிரியை செய்கிறாரே. அதனால நீங்கள் ஆண்டவர் என்னோட பேசுகிறாரா என்ற அத்தாட்சியை தேடுகிறீர்களே. ஆண்டவர் நம்மளோட பேசுகிறார் என்பதற்கு நான் கிறிஸ்துவுக்குள் பலவீனராக இருந்தாலும் உங்களுக்குள்ள வல்லமையுடையவராய் கர்த்தர் என்னை கொண்டு அந்த வார்த்தையை பேசுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்களாக. அதனால் நீங்கள் உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா என்பதை சோதித்து பாருங்கள் என்றெல்லாம் அவர் எழுதுகிறார். அப்போ இதுலேருந்து என்ன சொல்லுவோம்? தேவன் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் பரிசுத்தத்தை அவமாக்கப்பட்டான், பாவம் செய்ய முடியாது, தன்னை பரிசுத்தத்தை காத்து கொள்வான். கர்த்தர் 2 முறை என் அமைதியாக வந்ததுனால நீங்கள் மறுபடியும் அந்த பாவத்தை செய்துக்கிட்டு இருக்கேன்னு அறிவேன். 2-3 சாட்சிகளோடு வருவேன். இப்போ அமைதியாக அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வாரேன்னு எச்சரிக்கிறார். இதை கேட்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் தேவன் மேலே விசுவாசமாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்க உங்களால் பாவம் செய்ய முடியாது, பரிசுத்தத்தை அவமாக்க முடியாது. அப்போ தேவன் மேலே விசுவாசமாக இருக்கிறவர்கள், அந்த விசுவாசமாக இருக்கிறவர்கள் தான் ரட்சிக்கப்பை பாதுகாத்து கொள்ள முடியும். தேவனுடைய உறவுக்குள் இருக்கிறவன் தான் விசுவாசமாக இருப்பான். அப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கிறவன் தான் யோசேப்பை போல சொல்லுவான், நான் ஒரு தேவனுடைய பிள்ளை, இப்படிப்பட்ட பொல்லாவுக்கு இடம் கொடுத்த பாவம் செய்வது எப்படின்னு கேட்டுட்டு ஓடிடுவான். இந்த செய்தியை கேட்குற நீங்கள் நானும் தேவனுடைய உறவுக்குள்ளே இருந்து விசுவாசத்தை காத்து உங்கள் ரட்சிப்பிலே நிலைத்து இருப்பீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.